பொதுமக்களை சேர்ந்த ஒருத்தர் காது மேலே 4 அப்புறாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் தலைமையிலான ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுக்கான பேனரை தஞ்சாவூர்ல வச்சிருக்காங்க. ஆனா அனுமதி இல்லாம அந்த பேனரை தஞ்சாவூர்ல வச்சிருந்திருக்காங்க. அனுமதி இல்லாத பேனர் என்ன பண்ணும்? அகற்றணும் இல்லையா? அதை அகற்றுவதற்காக தான் அந்த ஏரியா காவல்துறையினர் போயிருக்காங்க. ஆனா அதை அகற்றக்கூடாது அப்படின்னு சாலையை மறிச்சு உட்காந்துருக்காங்க விடுதலை சிறுத்தை கட்சியினர். சட்டத்துக்கு புறமா ஒரு வேலை செஞ்சுட்டு அதை சரி செய்ய போறப்பவும் அதையும் தடுத்து ஒரு அரசாங்க ஊழியரை பணி செய்ய விடாம செஞ்சு இன்னொரு சட்டத்துக்கு புறமா ஒரு வேலை செய்யறாங்க. பேனர் வைக்கிறதும் பர்மிஷன் இல்லாம பேனர் வைக்கிறது, போராடுறதும் பர்மிஷன் இல்லாம போராடுறது. இதுக்கு நடுவில் அது வழியா போற பொதுமக்கள் யாராச்சும் கேள்வி கேட்டா அவங்கள பிடிச்சி அடிக்கிறது. இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் அந்த பொதுமக்கள் இருந்த ஒரு நபருக்கான இடையிலான மோதலை பெருசாகாம தடுக்கிறதுக்கு காவல்துறையினர் உள்ள புகுந்து அவங்களோட சர்வாதிகாரத்தை பிரயோகிக்கிறாங்க. அவரு அந்த பொதுமக்களை சேர்ந்த ஒருத்தரை காது மேலே 4 அப்புறாரு. அதுக்கு அந்த பொதுமக்களை சேர்ந்தவர் ஒருத்தர் திரும்ப ட்ரிகர் ஆகி அந்த போலீஸ்காரர் திரும்ப அடிக்கிறாரு. அரசாங்க பணியில இருக்கவங்களை டியூட்டி டைம்ல அடிக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு குற்றம் தான். ஆனா அதுக்கு ட்ரிகர் பண்ணது யாரு அப்படிங்கிறத பார்க்கணும். அங்க 30-40 பேர் ரோட்டு மேல உட்காந்து உங்களை பேனர் எடுக்கக்கூடாதுன்னு உட்காந்து போராடிட்டு இருக்கிறான். அவங்களை அந்த பக்கம் தூக்கி போட முடியல உங்களால. சும்மா ரோட்ல போயிட்டு இருக்கிற அப்பாவி பிடிச்சி அடிப்பீங்களா நீங்க? கட்சிக்காரனா ஒரு சட்டம், இதே சாமானிய பொதுமக்கள்னா ஒரு சட்டமா உங்களுக்கு? இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இதில் சம்பந்தப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரையும் சரி, இதில் சம்பந்தப்பட்ட அந்த காவல்துறை அதிகாரியும் சரி உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டுகோளை வைக்கிறேன்.